நீண்ட நாள் கழித்து பிள்ளையாக நீங்கள் பிறந்ததாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. என் வீட்டு பக்கத்து வீடு, அங்க 10 வருஷமா ஒருத்தி இருக்கா. அவ என்னோட ஃப்ரெண்டு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா. அதனால அவ வீட்ல ஒரு நைட் இருந்துட்டு வர அனுப்பல. ஒரே தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடல. தெருவுக்கு போய் விளையாடுறியா? உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? நம்பணுங்க, மனசு இருந்தா மார்க்கம் பந்து மார்க்கம் உண்டு. ரொம்ப தூரம்னா பரவாயில்ல, 10 வருஷமா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பழகினவங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்புறதுல என்ன? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது என்னமா எனக்கு அந்த சுபாவமே இல்லை சார். வேற வீட்டுக்கு போனோம், அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணோம், எனக்கு அது பிடிக்காது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு சுபாவம் இல்ல. தெருவில் விளையாடுறது, தெருவுல நாயெல்லாம் வரும் சார், இவங்க விளையாடுற சார். நான் இங்க 2 பிஸ்கட் போட்டேன், அவங்களுக்கு 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏடா போடுறீங்க? நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு. அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. ஏடா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. இப்பலாம் சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தா வச்சுக்க, வாழ்க்கை அவளை செஞ்சிரும். நீ வாழ்க்கையை செய்யணும்டா. உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு. வர முடியாது, போடா. எங்க வீட்டுக்கே வந்து விளையாடுங்க, டென்ட் போட்டு விளையாடுங்க. பட் பிஃபோர் 9 ஆல்வேஸ் முன்னாடி விளையாடி போயிடு. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றேங்க. உங்க பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, ஆனா ஊராமட்டு பிள்ளைலாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? அது எப்படி வருவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. எப்படி எல்லாரும் வீட்ல அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீ அனுப்பு, நான் சாப்பாடு கூட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்ட கடையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கும் பழக்கம் தானே? சரியா? இப்ப அவங்க உங்க பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்களா? நல்ல கேள்வி, 5 செலவு பண்ண தப்பு இல்ல, நல்ல கேள்வி. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்து வீட்டுக்காரங்க 10 தெருக்காரங்க எல்லாம் உங்களை நம்பணும், ஆனா நீங்க அடுத்த வீட்டுல இருக்க அம்மாவை நம்ப மாட்டீங்க. தேங்க் யூ. பாவம் சார், நான் என்ன பண்ண முடியும்? என்ன இது எல்லாருக்கும் தான் சுபாவம். இப்ப தவமா வந்து 10 நாளா மத்தவங்கள என்ன வாடகை எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறேன். எல்லாருமே பெத்து தானே வளர்க்குறாங்க. இப்ப உங்க கவலை எனக்கு புரியுது, தெரிகிறது. தெரிகிறதா? ஆனா என்னன்னு கேட்டா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாறா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க வீட்டுல பாத்துக்க மாட்டாங்க. என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட ப்ராப்ளம். இப்பயும் அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஸ்லீப் ஓவர் பண்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப அடிப்பேன். பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளு. அடினா பேச்சுல இல்ல, நீங்க அடிக்கிறத விட அது கொடுமையா தான் இருக்கும். நான் அடிக்க மாட்டேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. ஒரு நாள் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளை, அதுக்காகவே அந்த பிள்ளை ஒரு சகஜமான பிள்ளை அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னு என்ன சமாளிக்கவே முடியல. சார், நம்ம வந்து கல்ச்சர்னு இருக்குல்ல சார், 10 மணிக்கு மேல பொண்ணுங்க பசங்க ரோட்ல விளையாட கூடாது. எல்லா பொசிஷனுக்குலாம் வரணுங்கிறீங்க. இப்போ என்னமா படிக்கிறீங்க? செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சு இந்த பிள்ளை ஆன் சைட்ல யூஎஸ்க்கு போகும் இல்லையா? அப்ப விட்டுருவேன், ஏன்னா நான் வயசாயிட்டேன். இல்லம்மா, உங்களுக்கு வயசாச்சு, அங்க போய் யார்ட்ட பேசுறது? அது எப்படி வேணா பேசுறேன், அதெல்லாம் நான் பாதர்ட். I don't care. அதே I'm not bothered. இப்போ அந்த பிள்ளை லேட்டா பிறந்தது வரமா தண்டனையா? வரம் நோ எப்படி வரம்னே? வரம் அவங்களுக்கு தண்டனை எனக்கு, வரம் உங்களுக்கு தண்டனை எனக்குங்கறா. ஆனங்காத்தால உனக்கு போற வழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா? அமெரிக்கால போய் அமெரிக்கன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிருக்காளே என்கிட்ட. எப்படின்னா இந்த பிள்ளைக்கு தான் பக்கத்து தெரு பையனே தெரியாது, இது எப்படி அமெரிக்கால போய் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க சொல்லபடி பார்த்தா இது கல்ச்சரலி தப்பு இல்லையா? அவங்க போய் ஒரு வெள்ளக்காரனை கட்டிட்டு வருது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேப்ப வச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி நான் அந்த சமயத்துல நான் இருக்க மாட்டேன். நான் எல்லாரும் போய் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் இருக்கும்போது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படு. 4 பேரோட பழகணும்னு எதுக்கு செய்றோம்? அப்பதான் நல்லது கெட்டது தெரியுங்கிறதுக்கு தானே. ஆமாம் கோபால். இப்ப நான் விட்டல, அந்த கொஞ்சம் இந்த கயிறை விட்டல, என்னால முடியல விட்டேன். அப்ப கூட முடியாம தான் விட்டுருக்கீங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. இப்பதான் எனக்கும் அது காலேஜே பேர் எக்ஸ்போஷரா தான் இருந்துச்சு. நான் அங்க இப்ப அடாப்ட் ஆயிட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போறாங்க. என்னடா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. இத பண்ணோம், அத பண்ணோம், இது பண்ணோம். இதுல என்ன டோட்டல் பாயிண்ட்னா இனி எல்லாமே தனியா பண்ணோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம அது திடீர்னு ஹேண்டில் பண்ண முடியல. இல்ல ஏல இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பையலா. என்ன இப்போ ஜஸ்ட் பழகிட்டே ஃப்ளோல போ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஃப்ளோல போ. சோதிக்காதீங்க. சின்ன வயசுல எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். 6ல போய் சேர்ந்துட்டேன். செலக்ஷனுக்கு போலாம் அப்படி சொல்லி போகும்போது அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? பீடி சட்டை பேசிட்டாங்க போல. சார் செலக்ட்லாம் பண்ணாதீங்க, அடிபட்டுரும் உனக்கு, எங்கே அடிபட்டு உயிர் போயிடும் உனக்கு அப்படின்ட்டாங்க. டேய் ஏன்டா அப்படி தர்த்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற? செலக்ட் ஆயிட்டேன். ஆனா மேட்ச்சுக்கு போகும்போது வீட்ல உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க போல, எப்படியாவது தோத்துறணும் எப்படியாவது. நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? ஃபுட்பால் வந்து அவன் ரொம்ப பைத்தியம் தான், அது எனக்கு தெரியும். அது வந்து நானே வந்துட்டு சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆனா எனக்கு என்னன்னா மனசுக்குள்ள எங்கயாவது அடிபட்டுச்சுன்னா, இங்க அடிபட்டுச்சுன்னா அது ஆயிடுமோ, கால்ல அடிபட்டுச்சுன்னா அது ஆயிடுமோ. இங்க பாருங்க,
வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் ஃபுட்பால்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் சார். ஆனா பிள்ளைக்கு அடிபடாம எப்படிமா இருக்கும்? ஏதோ ஒண்ணுல அதனால அடிபடுவோம். தான் சார் எனக்கு ஃபுட்பாலே பிடிக்கும். எங்கப்பா உலகத்துல தோசை திருப்பி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போறானே. சைக்கிள் ஓட்டக்கூடாது, அதுவும் சென்டர்ல கம்பி இருக்கிற சைக்கிள் ஓட்டக்கூடாது. ஏன்னா ஏதாவது அடிபட்டுரும். ஐயோ போச்சே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.